ஸ்தோத்திரம் செய்து தொழுவோம். மாத்திரை பொழுது மனதில் வைப்போம். நல்லன எல்லாம் தரும் அல்லல் எல்லாம் தீர்க்கும் சுகானந்த வாழ்வளிக்கும் அபிராமி அந்தாதி பாராயணம் அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அருள். ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநന്ദ്யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநலினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உபாசனை ரகசியம் 108 என்கின்ற தலைப்புகளில் நாம் சிந்தித்து வருகிறோம். அது மாதிரி உபாசனை கூட இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய கலை ஓவியக்கலை. ஒரு உபாசகன் ஓவிய கலையுடன் நெருங்கிய தொடர்பு. ஏன் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதுமே சுவாமி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, உத்தரவெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சொப்பனத்துல எந்திரத்தை காட்டலாம். அந்த எந்திரத்தை காட்டும்போது இந்த எந்திரத்துல நான் ஆவாகனம் பண்றேன், நான் வரேன், இந்த எந்திரத்துல எனக்கு இப்படி செஞ்சு வையு அப்படின்னு ஒரு சில அமைப்புகளை காண்பிக்கும். அதனால அந்த எந்திரங்களை வரைவதனுடைய நுட்பம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம சுவாமி காட்டினதை நமக்கு ஓரளவுக்காவது கையால வரைஞ்சு அந்த எந்திரம் போடுறவாள்கிட்ட நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதிசங்கரர் மாதிரி உள்ளவாள்லாம் பெரிய ஞானி. அவ இந்த 40 முக்கோணங்கிற எந்திரத்தை வரைகிறதே இன்னைக்கு கஷ்டம். இந்த எந்திரம் போட்டோ சயின்ஸ் வந்துருத்து, நமக்கு பார்த்ததை அப்படியே பார்த்து செய்யறதுக்கெல்லாம் இன்னைக்கு கருவிகள் வந்துருக்கு. அந்த தியானத்திலே தான் பார்த்துருக்கணும். அது அந்த வரைபடம் அந்த மாதிரி உள்ளுணர்வுகள்ல தான் அது உணர்த்தும். அதனால இந்த கட்டம் வட்டம் அந்த மாதிரி என்ன சொல்லுதோ அதை ஓரளவுக்கு நமக்கு வரைய தெரியணும். அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரியில வரைஞ்சிருக்காங்க. முதல்ல உபாசனை ஆரம்பிச்ச காலத்துல சுண்ணாம்பு இருக்கோ இல்லையோ, அந்த சுண்ணாம்ப செவுத்துல அடிச்சுட்டோ இல்லை களிமண் பூசி தரையை மட்டம் பண்ணிட்டோ அதுல வெள்ளை அடிச்சுட்டு அதுல கரியில வரையும். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு மஞ்சள் கொண்டு வரைதல். மஞ்சள் இருக்குல்ல, இழைச்ச மஞ்சள், அதை வச்சு இப்பவும் அந்த வழக்கம் இருக்கு. இந்த நிலப்பொடியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் ஸ்வஸ்திக் மாதிரி போடுவா, இல்லை ஏதோ ஒன்று எழுதுவா, இல்லை கீழே மஞ்சளை தடவிட்டு பொட்டு வைப்பா ஒரு குறிப்பிட்ட அமைப்புல. அந்த மாதிரி மஞ்சளை பயன்படுத்திக்கலாம். இது தேவதை சார்ந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவுல கோலம் போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கோலம் போடுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமைப்பு. அந்த அமைப்பு வழி அதை புள்ளி வச்சு போடுறது இருக்கு, புள்ளி வைக்காம போடுறது இருக்கு. அந்த மாதிரி ஒரு புள்ளியெல்லாம் அந்த காலத்துல ஒரு தேவதையை அடக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கா அந்த கோலத்துல போடும்போது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, உபாசனையில ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரிய தேவதைகளை உபாசனை பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட மிக சிறிய தேவதைகள்னு இருக்கு. வஜ்ரம், சக்தி, தண்டம், கட்கம், பாசம், அங்குசம், கெதா, திரிசூலம், இதெல்லாம் ஆயுதத்தோட பேர். இந்த ஆயுதத்தையே உபாசனை பண்றவா இருந்திருக்கா. இந்த ஆயுதத்துக்கு உபாசனை பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம், அதுக்கு பேர் மண்டலம்னு பேர். அந்த மண்டலம் மாதிரி ஏதோ ஒரு வட்டம் கட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருப்பா. விழி கண் மாதிரி வரைகிறது அந்த மாதிரிலாம். அதை உதாரணத்துக்கு நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி வரைபடங்களை வரைவா தரையில. அப்படி தரையில வரைஞ்சு
அதுல வந்து இந்த பலிக்கு உண்டான பொருளை வைப்பா. சிறு தேவதைகள் பலி உண்ணும் பழக்கம் உடையது. அதனால ஏதாவது மாம்சாதி விஷயங்கள் இல்லைன்னா பூசணிக்காய், தேங்காய் அதெல்லாம் உடைச்சு அந்த கட்டத்துக்குள்ளேயே வச்சு அந்த சாமியை கும்பிடுவா. இந்த தீட்சைங்கிறது ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம்னு சொல்றா. அதை பத்திலாம் நம்ம பின்னாடி சிந்திக்க போறோம். உபாசனை ரகசியத்துல தீட்சை எந்த அளவுக்கு முக்கியத்துவம். இப்ப நாம சிந்திச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஓவிய கலையை பத்தி சிந்திக்கிறோம். அந்த ஓவியம் அப்படிங்கிறதுல இந்த தீட்சையில ஒரு குறிப்பிட்ட கட்டம் படம் வரைஞ்சு அதுல வட்டம், கட்டம், அர்த்தச்சந்திரம், ஐங்கோணம் இந்த மாதிரிலாம் வரைவா. அப்படி வரைஞ்சு அதுல வண்ணம் தீட்டுகிற பழக்கம் இருக்கு. வண்ண பொடிகள் அது எப்படி அந்த காலத்துல பண்ணியிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா ஆகமங்கள் ஒரு 2000 3000 வருஷம் சாதாரணமா சொன்னோம். வரலாற்று நோக்குல சுவாமிக்கு வந்து காலம் கிடையாது. என்றாலும் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெள்ளையா, ஆம், கருப்பா, மஞ்சளா, பச்சையா இந்த மாதிரி வண்ணங்களை பயன்படுத்தி அதை பொடியாக்கி அந்த கட்டங்கள்ல போடுவான் தீட்சையில. அதுக்கு ஒரு சில வடிவங்கள்லாம் போடுவான். அதனால அதெல்லாம் நன்னா தெரியும். இது இப்போ வரைக்கும் வழக்குல இருக்கு. அந்தியேஷ்டி அப்படின்னு சொல்லுவா. இறந்தவர்களுடைய தீட்சை எடுத்துட்டு இறந்துட்டான்னா அவளுக்கு வந்து தீட்சையை இறக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்துக்கா. அதுல இந்த வண்ணப்பொடிகளை கலந்து அந்த வடிவங்களை வரைவதற்கு உண்டான விஷயம் எவ்வளவு தூரம் முக்கியங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அன்னை காலம் வரைக்கும் அது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உபாசனை அப்படின்னு எடுத்துட்டா எந்த இடத்துல இந்தியா முழுக்க நீங்க எந்த இடத்துல எந்த சாமியை கும்பிட்டாலும் அவாவா ஒவ்வொரு முறை வச்சிருந்துக்கா. அந்த முறை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவில எல்லாம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல ஆவாகனம் பண்ணுவா. அது நமக்கு இப்ப இந்த ஓவியக்கலைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனா வழக்குக்கு கீழே ஒரு கோலம் போடுவா. அந்த கோலமானது பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். இந்த ஓவிய விஷயங்கள். இந்த ஓவியங்களை அப்படியே கீழே தரையில வரைஞ்சு அதுக்கு நடுப்புற தான் அந்த விளக்கு வச்சு பூஜை பண்ணுவா. அந்த வரைவில் இருக்கக்கூடிய ஸ்தானம், அதாவது இதழ்கள், தாமரை இதழ்கள், இல்லை கட்டம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவதையை அதில் ஒடுக்குவோம். இப்போ கும்பாபிஷேகங்கள்ல பார்த்தா கூட இந்த ஓவியம் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம பார்த்தோம் கரியில வரைஞ்சிருக்கா அப்படின்னு. அரிசியை பரப்பிட்டு அதுல எள்ளு இருக்குல்ல, அந்த எள்ளுனால கோடு போடுவா. கோடு போட்டு முக்கோணம், கட்டம் இதெல்லாம் போட்டு அது வாஸ்து மண்டலம்னு சொல்லுவா. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திரிபஞ்சாஷத் தேவதை, 53 தேவதைகளை அந்த கட்டத்துக்குள்ள அவ அடக்கி இருக்கா. இந்த 53 தேவதையும் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு உண்டான அனைத்து நன்மைகளையும் இன்றைய விஷயத்துல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, ரோகநாசனாய நம, வியாதி நிவர்த்தி, வந்து எதிரியை அழிக்கிறது, செய்வனைய வந்து அழிக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், எதிர்காலத்தை அறிவிக்கிறது, கடந்த கால பாவத்தை போக்குறது, இது எல்லாமே அந்த தேவதைக்குள்ள இருக்கு. அப்ப இந்த மண்டலங்களை படமாக போடுகிற அந்த வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதனால ஓவியக்கலை என்பது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கும் நம்ம கோயில்கள்ல போய் கும்பாபிஷேகத்தை உற்று நோக்கினால் இந்த வாஸ்து சாந்தி அப்படின்லாம் பண்ணுவாங்க. அதனுடைய பாகம் பிரிக்கிறது, அதோட அளவு, அந்த அளவுக்கு எந்தெந்த தேவதைக்கு என்னென்ன ஸ்தானம் அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தையே தேவதையின் ஆளுமைக்கு உட்படுத்துவது. அந்த ஓவியம் தெரிஞ்சாதான், அந்த ஓவியக்கலை தெரிஞ்சாதான் ஓரளவுக்கு அந்த எல்லைகளை வரையறுத்து இந்த எல்லைக்குள்ள தேவதையை கொண்டு வந்து நிறுத்துறது. அதனால ஓவியக்கலை வந்து எந்திரம் போடுறதுக்கு பயனாகிறது. இந்த மாதிரி மண்டலங்களை வரையறதுக்கு பயன்படும். இதெல்லாம் தாண்டி துணியில அம்பாளுடைய ஒரு சில அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளத்தை காவியில வரையறது அந்த காலத்திலே பண்ணியிருக்கா. அதெல்லாம் காவியில வரைஞ்சி அதை பூஜை பண்ணுவா. இப்ப கோயில்கள்லயும் இந்த பழக்கம் இருக்கு. கொடியேத்துற துவஜாரோகணம்னு சொல்லுவா. உற்சவர்கள் வெளியில வரும்போது ஒரு வெள்ளை இதுல வைணவத்திலயும் இருக்கு, சைவத்திலயும் இருக்கு இந்த கொடியேற்ற உற்சவம். அதுல பாத்தீங்கன்னா படத்தை வரைஞ்சிருப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாகசாலையில ஆயுதங்களுடைய படம், அஷ்டமங்கல தேவதை அப்படிங்கிறத அ வந்து பலகை, அத்தி பலகை இருக்குல்ல, அந்த பலகையில படத்த வரைஞ்சிருப்பான். வாசனைக்காரர்கள் பட்டு துணியில படம் வரைஞ்சு வாசனை பண்ற சாமி இருக்கு. யக்ஷியில வந்து ஒரு ஒரு வகையான யக்ஷி. அ அந்த யக்ஷி உபாசனைக்கு ரொம்ப முக்கியம் பட்டு. அது தேவதையை சார்ந்து இருக்கு. யக்ஷின்னு ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்ல. எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் என்ன பண்ணினா வரும்? தேவதையினுடைய ரகசியத்தையே வெளிப்படுத்தும் அது. இப்ப இந்த சாமிய எப்படி கும்பிடணும்னு ஒரு யட்சிய கேட்கிறோம். எப்படின்னா, விநாயகரை இப்படி கும்பிடு, அவர் பிரசன்னமாவார். உனக்கு அந்த பிராப்தம் இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லிடும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரத்திலேயே படம் வரைஞ்சு பூஜை பண்ணுவோம். வஸ்திரத்திலேயே. அப்ப இந்த ஓவிய கலைங்கிறது ரொம்ப முக்கியம். அ அத வந்து இப்ப உடனே நம்மல்லாம் பயந்துர வேண்டாம். உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவன்லாம், இவ்வளோ ஒரு நுட்பமா மண்டலம்லாம் நமக்கெல்லாம் போட வராது. அதனால நம்ம உபாசனைய விட்டுறலாம். அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். உபாசனை என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு தேவதையோன் அருளால் இந்த உலக வாழ்வு இன்பத்தை பெற்று முக்தியும் அடைவதற்கு உண்டான ஒரு பெரிய ஒரு செயல் அது. அ அது இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, அவள சார்ந்தவாள வச்சு அத வரைஞ்சுக்கலாம். எந்திரம் போடுறதுக்குன்னு இப்ப சிற்பம் செதுக்கிறதுக்கு எப்படி சிற்பிய வச்சிருக்கோமோ, அந்த மாரி கோயில் கட்டுறதுக்கு எப்படி வச்சுக்கிறோமோ, கோயில்கள்ல விதானங்கள்ல, கூரைகள்ல படம் வரையறதுக்கு எப்படி ஓவியர வச்சு வரைஞ்சுக்கணுமோ, அந்த மாதிரி அந்த கலை ஓரளவுக்காவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு தகவல் பாருங்கோ. இந்த மாதிரி உபாசனை பண்ணி ஓ ஓவியத்த மலை முகடுகள்ல, சுரங்கங்கள்ல, சு அதாவது அந்த காலத்துல செவுரு இல்ல. அழிஞ்சு போயிடும். அதனால மலைகள்ல இந்த மாரி பரப்புகள தெரிவு செஞ்சு, அதுல கூட படம் வரைஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வர்ணம் அதுல தீட்டினா, என்ன மாதிரி அத உபாசனை பண்ணா அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பல நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அந்த ஓவியங்கள்லாம் அழியாம இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அ அதுக்கு காரணமே அந்த தேவதையினுடைய சாநித்தியம். அந்த தேவதை வந்து அந்த சிற்பிய தூண்டும். இது மாரி வர, இந்த மாதிரி கண்ணு போடு, இந்த மாதிரி செயல்படு அப்படின்னு. அந்த மாரி இந்த அஜந்தா ஓவியங்கள்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆர்க்கியாலஜில இன்னைக்கு பார்க்குறோம்னா, அது அவ்ளோ பெரிய விஷயம். அந்த தேவதையுடைய தொடர்புனால அந்த அந்த ஓவியங்கள வரைஞ்சிருக்கா. அதனால அது காலம் கடந்து நிக்குது. தேவதைகள் காலம் கடந்து நிற்கும். ஆயிரக்கணக்கான வருஷங்கள கடந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு நுட்பங்கள் இந்த தேவதையினுடைய அருளால் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உபாசனைக்கு அ கலையானது ரொம்ப முக்கியம். அதுல ஓவியத்தினுடைய பண்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தலைப்பெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். உபாசனை ரகசியம் 108க்கும் மேலாக விரிந்து போகும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சு உபாசனை பண்ணா தேவதையினுடைய அருளை விரைவில் பெறலாம். அதுதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் வழி விரைவாக தேவதையின் அருளை பெறுவதற்கு உண்டான சாதனத்துல இந்த ஓவியக்கலையும் ஒன்று. அவ்வாறு நாம் உபாசனை செய்து அந்த தேவியின் பேரருளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.